நாமத்தினாலே அவன் நம்மோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற மகிமையான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தர்மியான நாளிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களாகிய பரலோக ராஜ்யத்தில் நமக்கு தரக்கூடிய கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் நலனும் பாதுகாப்பும் இறைவர் அது சம்பளமாகட்டும், அது நிறைவாகட்டும், அது பூர்ணமாகட்டும், கர்த்தருடைய வார்த்தைப்படியே நிறைவேறட்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறார் ஆவியானவர்களை அபிஷேகம் பண்ணார். ஆமென். நம்பிக்கை வேணும். என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். அதான் கதை சொல்ற, நம்பிக்கை உடையவர்களே அரணுக்கு வா. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம வராத. ஆமென். விசுவாசம் இல்லாம வராத. பயப்படுகிற எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் வராத. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எப்படி இருக்கிற சமூகத்துல நடுங்கி வரணும். எப்படி வரும் சமூகத்துக்கு? ஆவியானவர் இங்கே வாசம் பண்ணுவார். ஆவியானவர் இறங்கி வருவார். ஆமென். ஆவியானவர் இறங்கி பேசுவார். ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரும். ஆவியானுடைய அக்கினி இறங்கி வரும். ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படும். ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வரும். நடுக்கத்தோடு வரணும். ஆமென். கர்த்தர் பேசினார், ஜனங்கள் பயந்தார்கள். கர்த்தர் பேசுற இடத்துக்கு வர அவர் பேசும்போது பூமி அதிரும். அல்லேலூயா. ஆமென். இந்த பயம் தான் வரணும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் மத்தியில பிசாசானவன் தந்திரமான கற்களை கொண்டு இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க? நிரப்பிட்டான். சில விஷயங்களை கொண்டு வந்து அந்த இருதயத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? பிசாச நிரப்பிட்டதுனால தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு இல்லாம போச்சு? இல்ல, விசுவாசிகள் இல்ல, சுத்தமா இல்ல விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவி என்னன்னு தெரியல, அபிஷேகம் என்னன்னு தெரியல, கிருபை என்னன்னு தெரியல, வல்லமை என்னன்னு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் என்னன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களில் எவன் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை ஜெபிக்க போறோம், ஜெப ஆவி எனக்கு என்ன பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அபிஷேகம் எனக்கு வரும், அபிஷேகத்தை எனக்கு என்ன பண்ணுங்க. வரங்களை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. கேட்கறமா? கேட்கறமா? அதான் சும்மா போயிட்டு நீ எப்படி வந்து எனக்கு தெரியாது, நீ கர்த்தருடைய சமூகத்தை எப்படி வந்து எனக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. சும்மா போயிட்டு இப்படி தலையை காயிட்டு ஓடி வந்துடலாம். 1 மணி நேரம் தானே, ஓடி வந்துடலாம், ஓடி போய் ஓடி வந்துடலாம். நீ எப்படி வந்து எனக்கு தெரியாது. ஆமென். ஆனா தேவ சமூகத்தை எப்படி வரணும்? தேவ சமூகத்தை எப்படி வரணும்? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நீ எல்லாத்தையும் சொல்லி 1000 பேசிக்கோ, 1000 வச்சுக்கோ. உதாரணம் சப்போர்ட்டுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஒரே ஒரு வார்த்தை தான், விசுவாசமா வரணும். எப்படி வரணும்? விசுவாசமா வரணும். நீ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. விசுவாசம் தான் முக்கியம். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? அபிஷேகம் தான் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வரும். தெரியுமா உனக்கு? அபிஷேகம் இல்லாம எதையும் பண்ண முடியாது. அபிஷேகம் இல்லாம, கர்த்தருடைய அபிஷேகம் தலைமையில் இல்லைன்னா உன்னால ஜெயமெடுக்க முடியாது. நீ பயந்து தான் வாழணும், பிரச்சனையை தான் சந்திக்கணும், கஷ்டத்தை தான் பார்க்கணும், கண்ணீர் தான் வடிக்கணும், புலம்பி அழுவணும். அபிஷேகம் மட்டும் இருந்தாக்கா நீ தைரியமா இருப்ப. நல்லா கேட்டு, அபிஷேகம் இருந்தா, அபிஷேகம் கிட்ட இருந்தா தைரியமா இருப்ப. தைரியமா சொல்லுவ, எனக்கு ஒரு குறையும் வராது, எனக்கு ஒரு புலப்பும் வராது,
அவன் தைரியமா இருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? அவனுக்கு தெரியும், நான் அமர்ந்திருக்கிற இடத்துல என்னை தேடி ஒரு இடம் வரும். அல்லேலூயா. சிங்கம் எப்படி இருக்கான்? அமைதியா படுத்துட்டு இருக்கும். நான் இருக்கிற இடத்துல என்னை தேடி எனக்கு ஆகாரம் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ விசுவாசம் இல்லைன்னா நீ ஓடணும், ஏழைய தேடி ஓடணும். விசுவாசம் இருந்தா அவனுக்கு தெரியும். அவனே போக சொன்னாரு, போய் அவன் என்ன பண்ண சொன்னாரு? கொஞ்ச நாள் இரு. அவன் ஏதாவது கேட்டானா, எனக்கு சோறு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, என்ன கேட்டானா? யாரு போய் ஆண்டு சொன்னாரு. அந்த கேரி ஆற்றண்டையில் கொஞ்ச நாள் என்ன பண்ணிரு, ஒளிந்து கொண்டு தங்கிரு, மறைஞ்சு வாழு. அவன் என்ன, ஆண்டவரே நீ சொல்லிட்டீங்க, எத்தனை நாள் என்ன இருக்க சொல்லிக்க தெரியல, அதெல்லாம் கேட்கலாம். இருக்க சொல்லிட்டாரு, எனக்கு சோறு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, என்ன கேட்டானா? எதுக்கு? அவனை தேடினா வந்தது. புரியுது அவனுக்கு சொல்றது? அவனை தேடினா வந்தது. தெரியுமா தெரியாதா? சிறப்ப சொல்லிடுற உனக்கு. எலியா என்கின்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் கூப்பிட்டு அவனை சொன்னார், இவனுக்கு கதையை சொல்லிடுறேன். நீ போய் இங்க இருக்காத, அங்க கேரி, அந்த ஒரு ஆற்று கேரி என்கின்ற ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு கிட்ட ஒரு குகை இருக்குது, மலை இருக்குது. அந்த மலையில போய் கொஞ்ச நேரம் என்ன பண்ணிருந்தீங்க, ஒளிஞ்சின்னு மறைஞ்சின்னு, நான் கூப்பிடுற வரைக்கும் வராத அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் செஞ்சானா இல்லையாத? அவன் போய் வார்த்தையின்படியே தங்கி இருந்தான். அங்க இருந்துட்டா போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட யார் இருக்கிறார்? அவன் கூட அபிஷேகம். அவன் கூட என்ன இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். அபிஷேகம் அவன் கூட இருக்குது. ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லு பாப்போம். அவன் கூட யார் இருக்கிறாரு? எலியா கூட யார் இருக்கிறாரு? அப்ப உன் கூட யார் இருக்கிறாரு? உன் கூட யார் இருக்கிறாரு? அப்ப தைரியமா இருப்பியா? தைரியமா இருப்பியா? அவன் சொல்லு தைரியமா இருப்பியா? என்னை தேடி எல்லாம் வரும். சொல்லு பாப்போம். சொல்ல கைது சொல்லு. என்னை தேடி, இந்த அபிஷேகத்துல, ஆவியில, இந்த விசுவாசத்துல சொல்லு, என்னை தேடி எல்லா நன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லு, ஆவியில சொல்லு. நான் சொல்றது அப்படியே சொல்ல கைது சொல்லு. என் விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என் தேவைகளை என் கர்த்தர் நிறைவாக சந்திப்பார். அல்லேலூயா. எனக்கு ஒரு குறையும் வராது. நான் சுகமாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாத. உனக்கு அபிஷேகம் இருந்தா நீ என்ன பண்ண மாட்ட? உனக்கு திரும்ப திரும்ப சொல்றதே உனக்கு பிடிக்கும். திரும்ப திரும்ப சொல்றது பிடிக்கும். அப்பப்பா எடுத்துக்கிறாங்க தாவீது, அப்பப்பா எடுத்துக்கிறாங்க யாராரு. நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். நேரம் ஆயிடுச்சு. 8 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிட்டாரு. 8 மணிக்கு மேல போறதுனால தான் ஒரு இன்னொரு 5 நிமிஷம், கரெக்டா 5 நிமிஷம் முடிச்சிருவேன். நேரம் ஆகுது, லேட் பண்ண மாட்டேன். அவே இந்த 2 ஏசி ஆஃப் பண்ணிட்டு போய் ஃபேன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. யுத்த காலத்துல நான் உனக்கு சொன்னவனை நம்புவேன். அதான் சொல்றேன். யுத்த காலத்தில் பெலிஸ்தியர் ஒரு யுத்தம், ஒரு பெரிய ராணுவம் கூட நிக்குது. இங்க இஸ்ரவேல் ராணுவம் கூட நிக்குது. ஆமென், அல்லேலூயா. பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு விரோதமாகவும் பாலை மேய்க்க இருக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ண போறாங்கப்பா? அது ஊதுற உடனே, எக்கால ஊதுற உடனே 2 பேர் என்ன பண்ணா? சண்டை போட்டுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம். யாரு? இஸ்ரவேல் யார் ஜனம்? கர்த்தருடைய ஜனம். ஆமென். ஆனா பெலிஸ்தியர் பிசாசின் கூட்டம். அல்லேலூயா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும், நல்லா நீ புரிஞ்சுக்கணும். நிக்கிறதெல்லாம் இஸ்ரவேல் எல்லாம் கர்த்தருடைய ஜனம். அவனுக்கு முன்னாடி நிக்கிற பெலிஸ்தியர் யாரு? சாத்தானுடைய கூட்டம். ஆமென். யுத்த காலத்துல நிக்கிற இடத்துல எல்லாம் பயங்கரமானவங்க, பராக்கிரமசாலி. எல்லாம் 6 அடிக்கு மேல இருக்கிறவங்க. எத்தனை அடி மேல இருக்கிறவங்க? 6 அடிக்கு மேல இருக்கிற எல்லா பலசாலி யுத்த வீரர்கள் அவங்க நிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கூட யாரும் இல்ல,
ஆவியானவர் இல்ல. அல்லேலூயா. கூட யார் இல்ல? கூட ஆவியானவர் இல்ல. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாதனாலதான் சவுல் ஓடி என்ன பண்ணிடுறாங்க, யுத்தத்தை செய்யாம அனுப்பாம அமைதியா உட்கார்ந்துறான் பயந்து. யாருக்கு பயந்துட்டான்? யாருக்கு பயந்துட்டான்? பிசாசின் தலைவன் கோலியாத்துக்கு பயந்துட்டான். அந்த பெலிஸ்தேர் கூட்டத்துக்கு தலைவன் யாரு? கோலியாத்து. அவன் பயங்கரமானவன். அந்த ஒரு மனுஷனை பார்த்து இஸ்ரவேலுடைய ராணுவமே என்னாவது பயந்து நிக்குது. அல்லேலூயா. சவுலும் பயங்கரமான யுத்த வீரன் தான். அவனும் போய் என்ன பண்ணிக்கிறான்? பயந்து உட்காந்துக்கிறான். என்ன இல்ல மேல? மேல என்ன இல்ல? அபிஷேகம் இல்ல. அல்லேலூயா. அபிஷேகம் உன் மேல இல்லனா, அபிஷேகம் உன் கூட இல்லனா, ஆவியானவர் உன் கூட இல்லனா, நீயும் பயந்துதான் வாழணும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டத்துக்கு பயப்பட நீ எல்லா விஷயத்துக்கும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அபிஷேகம் இருந்தா எல்லாவற்றையும் தைரியமா மேற்கொள்ளுவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பயந்து இருந்தாங்க அந்த கூட்டம். அந்த இடத்துல யார் வந்தது? அந்த இடத்துல யார் வந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அபிஷேகம் பெற்ற சிறியவனாகிய தாவீது வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? விளங்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீ சொல்ற வரைக்கும் டைம் ஆயிடும். ஆமாவா இல்லையா? யாரு வந்தது? அந்த பெரிய ராணுவ கூட்டத்துக்கு முன்னாடி சிறிய தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய ஆவியை உடையவன். எங்க வந்தான்? அங்க வந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து பயந்தாங்க. யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து. தாவீது என்ன பண்ணல? பயப்படல. நீ கூட யாரையும் பார்த்து என்ன பண்ணாத. ஐயோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ, அவன் என்ன பண்ணுவானோ, ஐயோ உங்க வீட்டுக்கு விரோதமா வந்துருவானோ அப்படின்னு பார்த்து என்ன பண்ணாத. பயப்படாத. ஆமென். உன் மேல அபிஷேகம் இருந்தா, உன் மேல அபிஷேகம் இருந்தா, உன் மேல அபிஷேகம் இருந்தா அப்படி பார்த்து சொல்லு. துஷ்டன் துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. துஷ்ட ஆவி உன் வழியா வராது. எது வழியா வராது? உன் வீட்டு வாசல் வழியா வராது. உன் மேல எது இருக்குது? அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் இருக்கிறதுனால பொல்லாத ஆவி உன் வீட்டு பக்கம் என்ன பண்ணாது? எட்டி கூட பார்க்காது. ஆமென். சொல்லு. நான் கர்த்தருடைய ஆவியில, கர்த்தருடைய அபிஷேகத்துல இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என் வீட்டை பொல்லாத ஆவி, என் குடும்பத்தை பொல்லாத ஆவி அணுக முடியாது. அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எல்லாவற்றிலும் சிறியவன் வந்து நின்று பெரியவனாகிய கோலியாத்தை அவன் முறியடித்தான். ஆமென். அப்ப உன்னை காட்டிலும் பலவான்களை ஜெயிக்கக்கூடிய, முறியடிக்கக்கூடிய அபிஷேகம் யார் மேல இருக்குது? யார் மேல இருக்குது? வாழ்க்கையை பார்த்து, வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து, நெருக்கடியை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணாத. பயப்படாத. நீ அபிஷேகம் பண்ண கர்த்தருடைய ஆவி இருந்தா, அபிஷேகம் உன் மேல இருந்தா, இந்த பிரச்சனை இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து, இந்த நெருக்கடி இருந்து கர்த்தர் என்னை கண்டிப்பா தப்பிப்பாரு. இப்படிதான் ஜெயம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை போய் கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கே தங்க சொன்னாரு. தங்கலாம் கேள்வியே கேட்கல. அட்டுவரே சாப்பாடு போடுவியா? செலவுக்கு பணம் கொடுப்பியா? அதெல்லாம் கேட்கலாம். ஆமென். அதெல்லாம் கேட்கல. போய் தங்க சொன்னாரு, தங்கிட்டான். உன்னோட கதை சொன்னாரு, அமைதியா இரு. எப்படி போய் வீட்டுல போய் எப்படி இரு? அமைதியா இரு. கத்தாத, கதறாத, புலம்பாத, யார்கிட்ட பிரச்சனையை சொல்லாத, பொறுமையா இரு. கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. உன்னை தேடி எல்லாம் கைது சொல்லு. உன்னை தேடி எல்லாம் கத்தருப்பாரு. அபிஷேகம் இருந்தா உன்னை தேடி வரி எல்லாம். ஆமாவா இல்லையா? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். அல்லேலூயா. அவன் இருந்தா போய் தங்கி இருந்தான். அவன் இருந்த இடத்துல கர்த்தர் மனுஷன் அனுப்பல. ஏன் தெரியுமா மனுஷன் அனுப்பல?
அவர் ஒளிஞ்சுக்க சொன்னார். என்ன சொன்னார்? அவரை அங்க போய் கேரி தாச்சு என்ன பண்ணிடுற, ஒளிஞ்சுக்க, தங்கிரு, மறைச்சிருன்னு சொன்னாரு. ஒளிந்து மறைச்சுக்கோ. யார் மனுஷன் நினைக்க நீ என்ன பண்ணக்கூடாது, தேவை. அதனாலதான் மனுஷன் கட்ட ஆகாரம் கொடுத்தனுப்பல அவரு. நல்லா புரிஞ்சுக்கோ. வார்த்தை காட்டி கொடுத்துருவான். ஒரு மனுஷன் அனுப்பியிருந்தா, ஒரு சின்ன பையன் அனுப்பிச்சிருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்க, அங்கதான் எளிய சொல்லியிருப்பான் போய். அதனாலதான் மனுஷன் அனுப்பாம யார் அனுப்பினாரு? கத்திரியா யார் அனுப்பினாரு? யார் அனுப்பினாரு? யார் யார் அனுப்பினது சொல்லு. இதுல விடுதலை உனக்கு. யாரு யார் அனுப்பினாரு? ஆண்டவர் தேவன் யார் அனுப்பினாரு? கர்த்தர் யார் அனுப்பினாரு? காக்காவை அனுப்பினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியில் இருந்தா உன்னை தேடி காக்கா வரும். உனக்கு என்ன வரும்? உனக்கு என்ன வரும்? இப்ப சொல்லு. கண்ண சொல்லு. கண்ண மூடி சொல்ல. இப்ப சொல்லு. இப்ப சொல்லு. எனக்கு சொல்லு. எனக்கு அபிஷேகத்தில் இருக்கிற எனக்கு, ஆவியில் இருக்கிற எனக்கு, வழிகளை கட்ட பிறப்பா சொல்ல. வழி திறக்கப்படும். வழி திறக்கும். தடைகள் நீங்க கத்த நன்மையா இருக்குவா. ஓ ரபா காதா ரபா கபா. ஓ அற்புதம் நடக்கிறது. வல்லமை இறங்க, சுமை இறங்க, அற்புதம் நடக்க கத்த கிரியை செய்வார். ஓ சத்துக்கு ஓடுவார். பிசாசு ஓடும். சபா கபா ரபா. ஓ கத்துடைய வல்லமை வரும். கத்துடைய ஆவி வரும். கத்தர் வருவாரு. கத்தர் அனுப்புவாரு. அற்புதம் நடக்க உனக்கு. உன்னை தேடி அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். நீ பயப்படாத, அமைதியாயிரு. கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. அவரையே நோக்கி பாரு. உன்னை தேடி அற்புதம் வரும். ஆமென். உன்னை தேடி என்ன வரும்? அற்புதம் நடக்கும். கர்த்தர் செய்வார். அபிஷேகத்தோடு இரு. அதுதான் சொல்றது. ஜெபத்தை விட்டுறாத. வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தை விட்டுறாத. ஞாயிற்றுக்கிழமை சபை கொள்ள விட்டுறாத. எங்க கூட்டம் நடந்தாலும் வந்து பங்கு பெறு. அபிஷேகத்தோடு இருந்தினா, ஆவியிலே இருந்தினா, கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருந்தினா, எல்லா நன்மையும் மகிமையாக உன்னை தேடி வர கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். எலியா காத்திருந்தாரு. கர்த்தர் காகத்தை அனுப்பி எதை அனுப்பினாரு? காக்காவை அனுப்பி அப்பமும் கரியும் தந்து அவனை போஷித்தார். என்ன கொடுத்தாரு? அப்பம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவாருங்க? சப்பாத்தி. என்னத பரோட்டா பேரு? அப்ப சப்பாத்தி. சப்பாத்திக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கோ. சப்பாத்தி நம்ம சுட்டோம்னா எதுக்கு அது சரியா இருக்கும்? கறி தொக்கு புரிஞ்சுக்கோ. மட்டன் ரெண்டு பேருக்கு என்ன இருக்கும்? சூப்பரா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப பாரு எப்படி வேலை பண்றாரு. சப்பாத்தி அவனுக்கு அமிச்சு கூடவே எதி குத்தம்னாரு, கறியும் குத்த அமிச்சாரு. அல்லேலூயா. அப்படிதான் போஷிப்பாரு. உன்னை திருப்தியா வைப்பாரு, சந்தோஷமா இருக்க வைப்பாரு. பயப்படாம இரு, கலங்காம இரு. யாரை பார்த்து பயப்படாத, வாழ்க்கை பார்த்து பயப்படாத, குடும்பத்தை பார்த்து பயப்படாத, சுகபலத்தை பார்த்து பயப்படாத, வருமானத்தை பார்த்து பயப்படாத, கண்ணீர் சிந்தாத, கவலைப்படாத. உன்னை தேடி ஆவியில் இருந்தா, அபிஷேகத்தில் இருந்தா, உன்னை தேடி உன் தேவன் உனக்கு நன்மைகளை அனுப்புவாரு. அவர் சொன்னார், நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். அவே வனாந்தரமா இருக்குதா வாழ்க்கை, ஒரு வழி உனக்காக திறக்கப்படும். அவே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல திரும்ப சொல்லுவாங்க, நாக்கு வறண்டு போய் தண்ணீர் இல்லாம ஜீவன் போகிற நேரத்துல தான் அந்த வனாந்தரத்திலே ஒரு நீர்ச்சை கர்த்தர் உண்டு பண்ணினாரு. ஒரு பெரிய செய்தி உங்களுக்கு நாட்டியம் வச்சிருக்கிறேன். கர்த்தர் பேசுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மடியிற நேரம் சாகர நேரத்துல தான் கர்த்தர் உன் கண்களை திறந்து உனக்கு ஒரு நீர்ச்சை உண்டு பண்ணுவார், உனக்கு ஜீவனை கொடுப்பாரு. அந்த தேவனுடைய கரம் நடத்தும். ஆமென். அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள், கர்த்தருடைய ஆவியில வாழுங்கள், வேதத்தின் வெளிச்சத்திலே நடங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. திரும்ப சொல்லு, எதுக்கு என்ன பண்ணாத சொல்லு, எதுக்கு என்ன பண்ண மாட்டேன், யாருக்கு என்ன பண்ண மாட்டேன் சொல்லு, எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தாவே உம்மை நம்புவேன்.
அவரை நம்புங்கள், அவரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுங்க, முடிப்போம். கண்ண மூடி.